ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 டேஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ வரலை. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும் கைஸ். அதை மறக்காமல் பார்த்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பர்த்டே விஷஸ்னால் பண்ணுவோம், பர்த்டே ஆனிவர்சரி விஷஸ்னால் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டேனா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் விஷ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம கல்யாண வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வசந்தி அக்கா இப்படி ஆகி போச்சு? உமா மாமியா பொழைக்குமா பொழைக்காதானே தெரியலையே. இனிமே உமா டெய்லி நம்ம வீட்டில் தானே சோறு வாங்கி திம்பா, அவள் மாமியா இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆக்கிறது எனக்கே பத்தாது. இனிமேல் அவள் வேறு பங்குக்கு வருவாளே, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, அவளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் சோறு போட்டு வளங்கக்கா. ஈட்டி சின்ன பொண்ணு, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுடி. நீ எதையும் வாயையே வைக்காத. உண்மையிலேயே உன் மாமியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வீட்டுக்கு தானே அவள் சோறு திங்க வருவா. நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அத்தை எனக்கே ஒழுங்காக சோறு போடாது, இதில் தோழிகளை கூட்டிகிட்டு வர்றியான்னு மொத்தமாக வீட்டோட வெளியே விட்டுட்டுமே. ஏக்கோய், உமா மாமியாவுக்கு என்ன நல்லா இருக்குன்னு வேண்டிக்கோய், நானும் வேண்டிக்கிறேன். ஐயோ, இந்த உமா வர்றதை பார்த்தா அவ மாமியா புட்டுக்குச்சு போலையே. உமா, என்னாச்சு உன் மாமியாவுக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? உமா உன் மாமியாவுக்கு ஒன்றும் ஆகலையில, அதை நினச்சி நான் ரொம்ப கவலையில் இருக்கேன்டி. சோக கடலில் மூழ்கி போய் இருக்கேன்டி. டக்குன்னு சொல்கிறிய, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. டி உமா, நீ இப்படி சோகமாக இருக்கிறது எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. உன் மாமியா செத்து போச்சா? இனிமேல் வீட்டுக்கு தூக்கு, கூட்டிகிட்டு போய் கடைசி காரியத்தையாவது பார்ப்போம் ஒழுங்கா. சின்ன பொண்ணு வசந்தி அக்கா, என் மாமியா கிளவிக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்ற உமா? உண்மையாவே சொல்றியா? உன் மாமியாக்கு ஒன்றுமே ஆகலையா? ஈட்டி, நானே சோகமாயிருக்கேன், நீ இப்படி டான்ஸ் ஆடி வெறுப்பு ஏத்திரியேடி. ஏண்டி இந்த கொடுமை பண்ற? என்னைய வச்சுக்கிட்டு நானே கவலையில் இருக்கேன்டி. இனிமே என் மாமியா கிளவி கடந்துட்டு வேலையா சொல்லுவானு. அடி பாவி கொலக்காரி, இப்படி ஒரு பிளானோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியாடி அந்த வீட்டில். நான் கூட என்னமோ ஏதோ உமா நல்லவ, மாமியாவை வெடுக்குன்னு தான் பேசுவா, மற்றபடி நல்லவன்னு நினச்சேன். நீ இப்படி இருக்க? பாவோண்டி உன் மாமியா. ஏண்டி இப்படி போட்டு படுத்துறாத? அது இருக்கு ஒரு ஓரமா. அக்கா, என் மாமியா கிழவிய பற்றி உனக்கு தெரியாது அக்கா. அது வெளியே தான் சிரிச்சு சிரிச்சு பேசும், வீட்டுக்குள்ள போனா நாய் விழுகிற மாதிரி அப்படின்னு விழுகும். உங்களுக்கெல்லாம் அதை பற்றி முழுசா தெரியலை, அதான் இப்படி சொல்றீங்க. ஒரு நாள் என் வீட்டில் வந்து தங்கி பாருங்க, அப்போ தெரியும் என் நிலமை என்னன்னு. என் பிள்ளைக்காகவும் புருஷனுக்காகவும் தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன். அடி பாவி உமா, இவ்வளோ பெரிய கிரிமினல் அடி நீ. ஐயையோ, உமா மாமியார் பாத்ரூமில் வலிக்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத மறந்தே போயிட்டேனே. இந்த பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்க வர்றதை நினச்சி. சரி, சின்ன பொண்ணு அங்கே தானே இருக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன நிலவரம் தெரிஞ்சுட்டு சாயங்காலத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுனேன். இல்லைனா அது ஒரு குறையாக போயிடும்.
அந்த மாமியாவே கேட்கு, உமா மாமியாவே என்னடின்னு அப்படி இருந்தேனே நீ என்னை பார்க்க வரலேன்னு அதுவே மூஞ்சி அடித்த மாதிரி கேட்கு. சரி நம்மளும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிட்டோம், போகலைனாலும் அசிங்கம், போயிட்டு வந்துடும். முதல்ல சின்ன பொண்ணுகிட்ட என்ன நிலவரம் ஏது நிலவரம்னு கேட்டுக்குவோம். என்ன இந்த சின்ன பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறா? எடுத்துட்டா. சின்ன பொண்ணு, சொல்லுங்க ராணி அக்கா. எப்படி இருக்கு உமா மாமியாருக்கு? என்ன சொன்னாங்க டாக்டர்? ரொம்ப சீரியஸ்னா எதுவும் இல்லைல? அதுனா ஒன்றும் இல்லைக்கா, வெறும் வலிக்கு விழுந்திருக்காங்களாம், ஏதோ முதுகு கை கால் பிடிச்சி வச்சான், அதுக்கு 2 நாள் இருந்து பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. சரிடி நான் தான் சாயங்காலம் வந்து பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாமே அப்படின்னு பார்த்தேன். சாயங்காலம் வீட்டு சைடு வருவியாடி? ஆமாக்கா, உமாவோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் துணைக்கு வரேன்னு. சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொண்டுட்டு வரேன்னு. வசந்தி அக்காவை பிள்ளைக்குட்டிக்காரவங்க, நம்மளாவது துணைக்கு இருப்போம்னு சொல்லி தான் இருக்கேன். அப்போ சரிடி சின்ன பொண்ணு, நீ சாப்பாடு ஆக்க வேணாம், நான் சாப்பாடு ஆக்கிட்டு வர்றேன், ரெடியாக இருக்கேன். நீ சாயங்காலம் போல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுறியா? இதில் என்ன இருக்குது ராணியாக்கோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு ரெடியாக இருங்க, சமைச்சு வச்சு. ஏக்கோ அதே மாதிரி எனக்கும் சேர்த்து சமைச்சு வைங்க, 2 பேருக்கு மட்டும் வைக்காதீங்க. சரிடி அதெல்லாம் உனக்கு இல்லாமையா வைக்கிறேன். சரி அப்போ நான் புறப்பட ஆரம்பிக்கிறேன், சமைக்க ஆரம்பிக்கிறேன். சரிக்கா. அக்கா இன்னொரு காமெடி ஒன்றுக்கா. அது என்னடி ஆச்சு? நாங்களே வெளியே பயந்து போய் இருந்தக்கா, இந்த உமா மாமியாருக்கு ஏதாவது ஆகி இந்த உமா டெய்லி நம்ம வீட்டுக்கு சோறுக்கு வந்தாலும்னு. ஆனால் அவள் பார்த்தா அப்படியே அழுதுகிட்டே வந்தா. நாங்கள் கூட மாமியாக தான் போய் சேர்ந்துருச்சோன்னு பார்த்தா மாமியை போய் சேரவே மாட்டிக்குதுன்னு ஒப்பாய் வைக்கிறாக்கோ. இந்த உமா ஒரு ஜென்ம தாண்டி. என்னதான் மாமியா மருமகளுக்குள்ள சண்டை இருந்தாலும் இப்படியா இருக்கிறது? மாமி எப்போ செத்து போகணும்னு. ஆமாக்கா, அது ஒரு ஜென்மம், மனசு ஜென்மமா என்ன ஜென்மமானே தெரில. சரிக்கா உமா வர்றா, நான் அப்புறமா கூப்பிட்றேன், நீங்கள் ரெடியாக இருங்க, சமைச்சு வச்சு. சரி சின்ன பொண்ணு வைக்கிறேன். சரிக்கா. பாவம் அவங்கள போய் செத்த ஆப்பிள் அரைஞ்சி வாங்கிட்டு வர சொல்லி இவங்கள்ட்ட சொல்லி, அப்புறம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் சமைச்சு வேற கொண்டுட்டு போகணும். சரி முதல்ல நம்ம வீட்டுக்காரோட ஃபோன் பண்ணி வரும்போது ஆப்பிள் அரைஞ்சி ஒரு பூஸ்ட் பாக்கெட்டு இல்லாட்டி ஹார்லிக்ஸ் டப்பா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஹலோ, சொல்லு ராணி. ஏங்க இந்த உமா மாமியா பாத்ரூம்ல விழுந்து இது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். ஐயோ என்னாச்சு? நீ போய் பாத்தி? அதுவும் இல்லைங்க, நம்ம பொண்ணு பக்கம் வந்தால இங்கேதான் நின்றா, இப்படி ஃபோன் வரவு தெரிச்சடிச்சு ஓடிட்டாளுங்க. வசந்தி உமா சின்ன பொண்ணு எல்லாருமே. சரி இப்போ சின்ன பொண்ணோட ஃபோன் கேட்டால் அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்களாம், ஏதோ குறுக்கு பிடிச்சிக்கிச்சு நரம்பு இழுக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் 2 நாள் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும், ஏன்னா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் வர்றால, 1 மணி நேரம் பழகிட்டோம். அது மாமியை வேற நல்லா இருந்ததுக்கப்புறம் அதுவே கேட்கு. அதான் நான் போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு பார்க்குறாங்க. சரிம்மா போய் பார்த்துட்டு வா, நான் வேணா கூட்டிட்டு போய் விடவா? வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்லைங்க, சின்ன பொண்ணு போகிறான், அவளோட போயிட்டு அவளை வந்து வெட்டுருவா, நானும் வந்துடுறேன். நீங்கள் வரும்போது ஆப்பிள் ஆரஞ்சு பூஸ்ட் டப்பா இல்லாட்டி ஹார்லிக்ஸ் டப்பா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. சரி ராணியும் வைக்கிறேன், வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிட்றேன் பழக்கடைக்கு வந்துட்டு. சரிங்க, மறந்துடாதீங்க. அதெல்லாம் மறக்க மாட்டோமா. நம்ம பொண்ணையும் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எதுவுமே இன்னும் சொல்லலையே. ராணிக்காய் சரோஜா வாய்ஸ் மாதிரிதான் இருக்கு. உள்ளாக்க வா சரோஜா, ஹாலில் தான் இருக்கேன். என்ன சரோஜா சொன்னாங்க? உங்க அம்மாவும் உன் தம்பியும் உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்ன சொன்னாங்க என் பொண்ணை பார்த்துட்டு? அக்கா அதை சொல்லதாக்கா வந்தேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சீக்கிரமா நிச்சயம் வச்சு நாள் குறிச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் சரோஜா. சரி சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பாருங்க நிச்சயதார்த்தத்துக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தாக்கா வந்திருக்கேன். வர்ற 7ஆம் தேதி நல்லா இருக்கு, நல்ல நாளாக இருக்கு. அதுக்குள்ளே முகூர்த்தப்பட்டு நிச்சயதார்த்தப்பட்டு வாங்கிட்டு வந்துடணும்ல. அதுக்கு தான் எப்போ போகலாம், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பியோ, உங்கள் மகன் எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு கேட்கலான்னு வந்தேன். அது என் புருஷன்ட்ட தாம்மா கேட்கணும், புருஷன்ட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன், கால் பண்ணுறேம்மா. சரிக்கா. என்ன இன்னும் வாமாப்பமான்னு பேசியிருக்கீங்க, உரிமையாக மருமகளேன்னு கூப்பிடுங்க. சரி சரோஜா. ஆமாம், இந்த உமாவோட மாமியா பாத்ரூம் வலிக்கு வந்துட்டாங்க, உண்மையாக்கா? ஆமாம் சரோஜா, ஹாஸ்பிட்டல் இருக்காகலாம். அடி எதுவும் இல்லைலக்கா? அதுனா எதுவும் இல்லையா சரோஜா, வெறும் வலிக்கு விழுந்ததில் மயக்கம் வந்திருக்கு, லைட்டாக முதுகு பிடிச்சிருக்கா, காலில் நரம்பு எதுவும் இருக்குதா, அதான் 2 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஸை நாளைக்கு பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி பாய் கைஸ், see you all.